முதல் கேள்வி, இயற்கை அன்பு என்று போற்றப்படும் நூல். இயற்கை அன்பு அப்படின்னு எந்த நூலை அழைப்பாங்கன்னா பெரிய புராணம். ஆன்சர் ஆப்ஷன் பி, பெரிய புராணம். இதுவே இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னு எதை அழைப்பாங்கன்னா திருக்குறளை அழைப்பாங்க. அடுத்தது இயற்கை தவம் அப்படின்னு எதை அழைப்பாங்கன்னா சீவக சிந்தாமணியை அழைப்பாங்க. அடுத்தது இயற்கை பரிணாமம் அப்படின்னு கம்பராமாயணத்தை அழைப்பாங்க. இயற்கை அன்புங்கிறது எதை குறிக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பெரிய புராணம். அடுத்தது இயற்கை இன்பக்கலம் அப்படின்னு எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை நூலை தான் குறிக்கும். அடுத்தது இயற்கை ஓவியம் அப்படின்னு எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா பத்துப்பாட்டு, அதை தான் குறிக்கும். அண்ட் தென் இந்த திருவாசகம் இருக்குது தெரியுமா, ஆப்ஷன் சியில், அந்த நூலை அழகிய வாய்மொழி அப்படின்னும் அழைப்பாங்க. அடுத்த கேள்வி பாருங்கள், அண்ணாமலை கவிராஜன் எனப்படுபவர். ஸோ இந்த அண்ணாமலை கவிராஜன் என்று யாரை அழைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ரெட்டியாரை தான் அழைப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, அண்ணாமலை ரெட்டியார். அண்ட் அண்ணாமலை ரெட்டியார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவரை காவடி சிந்தின் தலைவர் அப்படின்னும் அழைப்பாங்க. எதுக்கு இவரை காவடி சிந்தின் தலைவர் அப்படின்னு அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் முதல்ல வண்ண சிந்துவை ஏற்றினது இவர் தான். அதனால தான் இவரை காவடி சிந்தின் தலைவர் அப்படின்னு அழைப்பாங்க. அது போக இவர் யாருக்கிட்ட கல்வி கற்றார் அப்படின்னா ராமசாமி கவிராயர்கிட்ட தான் கல்வி கற்றிருப்பார். அதுக்கப்புறம் இவரோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இவர் உற்றுமலை ஜமீன்தார் சுந்தரதாஸ் பாண்டியரிடம் சமஸ்தானம் இருக்கணும், அதில் வித்வானா விளங்கியிருப்பார். அது போக இருதலாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவராகவும் இருந்திருப்பார். அடுத்தது மூணாவது கேள்வி பாருங்க, மண் தேய்ந்த புகழினார் இத்தொடரில் குறிப்பிடப்படுபவர். இந்த மண் தேய்ந்த புகழினார் அப்படின்னு யாரை குறிப்பிடப்பட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோவலனை தான் குறிப்பிடப்பட்டிருப்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. இப்படி கோவலனை யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் சிலப்பதிகார நூலில் தான் குறிப்பிட்டிருப்பார். தேங்க்யூ.